இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து எப்படி வந்து ஜாயின் போடுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து அதாவது உள் துணி வந்து ஜாயின் போட்டு வச்சுருக்கேன். அதாவது ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து உள் துணி வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து மெயின் பீஸ்க்கு வந்து எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நான் பிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி வந்து ஜாயின் போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இதோட கொஞ்சம் கிளாத் வந்து இது வந்து பெருசாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கரை இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து எம்மிங்க்கு வந்து போடணும். அவங்க வந்து வச்சு திருப்ப வேண்டாம் எம்மிங் கேட்டிருக்கிறதுனால கரெக்டாக அந்த எம்மிங்க்கு வந்து அப்படியே திருப்பி பார்த்தோம்னா பார்ட்ரு மாத்திரம் நமக்கு தெரிஞ்சால் போதும். அந்த அளவுக்கு வந்து போடணும். நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து உள்ளே இருக்கணும். ஓட்டு தையல் போட்டுக்கிறோங்க. அதுக்கு பெரிய தையல் வந்து பிரிக்கிற தையல் மாதிரி வச்சுக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து திருப்பினோம்னா கரெக்டாக அந்த பார்ட்ரு மாத்திரம் வந்து கைக்கு வந்து தெரியணும். இப்போ இதை வந்து சுற்றி ஓட்டிடுவோம். இதை கரெக்டாக எடுத்து விட்டு சுற்றி ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு தான் ஜாயிண்ட் வந்து போடணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து இந்த பீஸ்க்கு மாத்திரம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஜாயின் போடணும். இப்போ இந்த மாதிரி பிட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக நமக்கு வந்து அளவு வந்து பார்த்துக்கிறேங்க கரெக்டாக வருதா அப்படிங்கிறது வந்து சாரீ வந்து இந்த கலரு, அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஏற்றி வைக்கிறதும் இல்லாமல் இந்த பிசுருக்கு வந்து ஒட்டில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. கொஞ்சம் நாளையில் வந்து அதாவது பிச்சிடாமல் அதை துணி வந்து எடுத்துடாமல் நம்ம வந்து தைக்கணும். இப்போ இதை வந்து கரெக்டாக உள்ளர வந்து 2 மடிப்பாக வந்து மடிச்சு விட்ருங்க. அந்த கரைப்பகுதியை ஒரு டேக் அடிச்சுருங்க. அடிச்சுட்டு இதை வந்து அப்படியே திருப்புங்க. கரெக்டாக நீட்டாக வந்து ஜாயிண்ட் வந்துடும். இப்போ இதில் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுருங்க. இப்போ இதை வந்து இந்த இடத்துல இந்த பீஸை வந்து 2ஆக மடிச்சிருக்கும் பாருங்கள். இதை வந்து அப்படியே தையல் ஓட்டிடுங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஒயிட்டில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள் நமக்கு வந்து போட்ட ஜாயிண்ட் வந்து நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் இதுக்கு வந்து ஒரு பிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து போட்டுடலாம். இப்போ இதை வந்து வச்சு பார்க்கணும் நமக்கு வந்து எவ்வளோ பெருசு வந்து தேவைப்படுது அப்படின்னு. இந்த மாதிரி கரெக்டாக அளவு வருதா அப்படிங்கிறத வந்து வச்சு பார்த்துக்குருங்க. வச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து எடுக்கணும். இப்போ இதை அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக உள்ளர வந்து ஒரு மடிப்பு வந்து ஒரு மடிப்பில் 2 கூட அப்படியே கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. 2 மடிப்புனால் நமக்கு வந்து பிசுறு வந்து நீட்டாக வந்து உள்ளே போயிடும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி 2 மடிப்பு. அதை மடிச்சுட்டு அதை அப்படியே வந்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு இதில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இப்போ இதை வந்து நமக்கு நீட்டாக ஓட்டிடுங்க. இதில் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து நீட்டாக 2 ஜாயிண்ட்டுமே வந்து போட்டாச்சு பாருங்கள். இப்போ நான் இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து அதே மாதிரி போட்டு காமிக்கிறேன். இது வந்து சுற்றி தச்சு வச்சுருக்கேன். அதாவது பாருங்கள் நீட்டாக எம்மிங் போட்டு அந்த பார்டர் மாத்திரம் வர்ற மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான ஜாயிண்ட்டு மாத்திரம் எடுத்துக்கலாம். பெரிய பிட்டாக இருக்கிறத தான் வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக வரணும் அந்த அளவு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். தையல் வந்து முடிஞ்ச அளவுக்கு பொடி தையல் வச்சுக்கிறோங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 மடிப்பு வந்து அந்த கரெக்டாக அளவோடு வந்து மடித்து விட்ருங்க. இதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இதில் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுருங்க. இப்போ அதை அப்படியே திருப்பி இதில் வந்து பீஸ் வந்து பத்தலை அப்படிங்கும்போது கரெக்டாக இப்படி தான் நம்ம வந்து போட்டாகணும். ஜாயிண்ட் வந்து இப்படி தான் போடணும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும்
இப்போ இதை வந்து கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, ரெண்டாவது ஒரு மடிப்பு மடித்து அதை கரெக்டாக அந்த ஷேப்பில் அதில் 2 அளவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுருங்க. அதை அப்படியே திருப்பிட்டு நல்லா நீட்டாக அதை தேய்ச்சி விட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நீட்டாக நமக்கு பாருங்கள் ஸ்லீவுக்கு வந்து அழகாக ஜாயிண்ட் வந்திருக்கு. இப்போ 2 ஸ்லீவும் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் போட்டாச்சு. இப்போ கைக்கு வந்து கரெக்டாக அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து போடணும். இதே மாதிரி நீங்களும் வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் போடுறதா இருந்தால் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.